அன்பர்களே, நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஜாதகத்தில் லக்ஷ்மி யோகம் அமைஞ்சா அந்த ஜாதகருக்கு நிறைஞ்ச செல்வம் உண்டு, வசதி உண்டு, ஆடம்பரமான வாழ்க்கை உண்டு, நல்ல சொத்து உண்டு, பண வரவும் உண்டு. அவருக்கு மன நிம்மதி உண்டு, அமைதியான வாழ்க்கை உண்டு. மேலும் ஆரோக்கியமும் உண்டு. அவர் வேலை பார்க்குற இடத்துலையும் அவர் வாழக்கூடிய சமூக வட்டத்திலையும் நல்ல மதிப்பு உண்டு, மரியாதை உண்டு. மேலும் அவர் கற்றவராக இருப்பார், நல்லா படித்தவராக இருப்பார், கண்ணியமானவராகவும் இருப்பார். ஒரு ஜாதகத்தில் லக்ஷ்மி யோகம் அமைஞ்சிருந்தா அது என்னங்க லக்ஷ்மி யோகம்? லக்னாதிபதி ஆட்சி உச்சபலம் பெற்றிருக்கணும். 9ஆம் இடம் லக்ஷ்மி ஸ்தானம், பாக்யஸ்தானம், லக்ஷ்மி ஸ்தானம் சொல்லுவாங்க. 9ஆம் இடம், அந்த 9ஆம் இடத்துக்கு அதிபதியும் ஆட்சி உச்ச பலம் பெற்றிருந்து இந்த லக்னாதிபதியும் 9 கூடிய லக்ஷ்மி ஸ்தானாதிபதியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேந்திரத்திலையும் அல்லது திரிகோணத்தில் இருந்தார். லக்னத்துக்கு 9ஆம் இடங்கிறது திரிகோணம், அது லக்ஷ்மி ஸ்தானம். 2 பேரும் ஆட்சியோ பலமோ உச்ச பலமோ பெற்று ஒருத்தருக்கு ஒருத்தர் கேந்திரத்தில் அல்ல திரிகோணத்தில் இருந்தால் இந்த லக்ஷ்மி யோகம் அந்த ஜாதகருக்கு உண்டு. எப்படிங்க? மேஷ லக்னத்தில் பிறந்தவருக்கு லக்னாதிபதி செவ்வாய். அந்த செவ்வாய் லக்னத்தில் இருக்க அந்த மேஷ லக்னத்திற்கு 9ஆம் இடம் லக்ஷ்மி ஸ்தானம் தனுசு. அந்த தனுசுக்கு அதிபதி குரு பகவான். அந்த குரு பகவான் அந்த 9ஆம் இடத்திலே இருக்க பிறந்திருந்தா மேஷம் லக்னத்தில் பிறந்தவருக்கு லக்னத்தில் செவ்வாயும் 9ஆம் இடத்திலே 9ஆம் இடத்துக்கு அதிபதியாகிய குரு பகவானும் 2 பேரும் ஆட்சி பெற்று அமைஞ்சிருந்தா அவர்களுக்கு இந்த லட்சுமி யோகம் உண்டு. அது மாதிரி அந்த மேஷ லக்னத்தில் பிறந்தவருக்கு லக்னத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்றிருந்து 9ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் அந்த மேஷம் லக்னத்திலிருந்து 4ஆம் இடத்தில் கேந்திரத்தில் உச்சபலம் பெற்றிருந்தா அதுவும் அந்த ஜாதகருக்கு லக்ஷ்மி யோகத்தை கொடுக்கும். மேஷம் லக்னத்துக்கு லக்னத்தில் செவ்வாயும் 4ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்தால் அதுவும் லக்ஷ்மி யோகத்தை கொடுக்கும். அதுபோல் அந்த மேஷம் லக்னத்தில் பிறந்த ஜாதகத்தில் லக்னாதிபதியாகிய செவ்வாய் பகவான் 8ஆம் இடமாகிய விருச்சிகத்தில் ஆட்சி பெற்றிருந்து 8ஆம் இடத்தில் விருச்சிகத்தில் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருந்து 12ஆம் இடத்தில் மீனத்தில் குரு பகவான் ஆட்சி பலம் பெற்றிருந்தா அந்த விருச்சிகத்துக்கு 5ஆம் இடத்தில் திரிகோணத்தில் அந்த குரு பகவான் ஆட்சி பெற்றிருந்தால் மேஷம் லக்னம் 8ஆம் இடத்திலே செவ்வாயும் 12ஆம் இடத்திலே குரு பகவானும் இருந்தால் அந்த ஜாதகருக்கு லக்ஷ்மி யோகம் உண்டு. அது மாதிரி மேஷ லக்னத்தில் பிறந்து 8ஆம் இடத்தில் செவ்வாயும் லக்னத்திலிருந்து 4ஆம் இடத்தில் கடகத்தில் குரு பகவான் உச்சபலம் பெற்றிருந்தா மேஷம் லக்னத்திற்கு 8ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று லக்னத்திற்கு 4ஆம் இடத்தில் கடகத்தில் குரு பகவான் உச்சபலம் பெற்றிருந்தா அந்த செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று அந்த செவ்வாய் இருக்கிற வீட்டிலிருந்து திரிகோணத்தில் குரு பகவான் உச்சபலம் பெறுவதனால அந்த ஜாதகருக்கும் லக்ஷ்மி யோகம் உண்டு. அது மாதிரி மேஷம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்தில் லக்னாதிபதி செவ்வாய் 10ஆம் இடத்திலே உச்சபலம் பெற்றிருந்தால் மேஷ லக்னாதிபதி செவ்வாய்
10ஆம் இடத்திலே மகரத்தில் உச்சபலம் பெற்று மேஷம் லக்னத்திற்கு 4ஆம் இடத்தில் கடகத்தில் குரு பகவான் உச்சபலம் பெற்றிருந்தால், மேஷம் லக்னத்திற்கு 10ஆம் இடத்திலே செவ்வாயும் உச்சபலம், லக்னத்திற்கு 4ஆம் இடத்திலே கடகத்திலே குரு பகவான் இருந்து அவரும் உச்சபலம் பெற்றிருந்தால், இந்த அமைப்பு இருந்தாலும் அவருக்கு லக்ஷ்மி யோகம் உண்டு. இந்த லக்ஷ்மி யோகத்தின்படி அந்த ஜாதகருக்கு நிறைஞ்ச செல்வம், வசதி, ஆடம்பரம், நல்ல சொத்து, பண வரவு, மன நிம்மதி, அமைதியான வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கை, வேலை பார்க்குற இடத்துல மற்றும் அவங்க வாழக்கூடிய சமுதாயத்தில், சமூக வட்டத்தில் நல்ல மதிப்பு மரியாதை, மேலும் நல்ல படிப்பறிவு, நல்ல கண்ணியமானவராக இருப்பார். மேஷம் லக்னத்துக்கு பிறந்தவருக்கு லக்னத்தில் செவ்வாயும் 9ஆம் இடத்திலையும் குரு, அல்லது மேஷம் லக்னத்தில் பிறந்த ஜாதகத்தில் லக்னத்தில் செவ்வாயும் 4ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்தால், அல்லது மேஷம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்தில் 8ஆம் இடத்தில் செவ்வாயும் அந்த லக்னத்திற்கு 12ஆம் இடத்தில் குரு பகவானும் இருந்தால், அல்லது மேஷம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்தில் 8ஆம் இடத்தில் செவ்வாயும் லக்னத்துக்கு 4ஆம் இடத்தில் குரு பகவானும் இருந்தால், அல்லது மேஷம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்தில் 10ஆம் இடத்தில் செவ்வாயும் 4ஆம் இடத்தில் குரு பகவானும் இருக்க பிறந்திருந்தா, இப்படி லக்னாதிபதி செவ்வாயும் லக்ஷ்மி ஸ்தானமாகிய 9ஆம் இடத்திற்கு அதிபதி குரு பகவானும் ஆட்சி பலம் உச்சபலம் பெற்று ஒருத்தருக்கு ஒருத்தர் திரிகோணத்திலேயோ அல்லது கேந்திரத்தில் இருந்தால் அந்த லக்ஷ்மி யோகம் உண்டு. அதன்படி நிறைஞ்ச செல்வம், வசதி, ஆடம்பரம், நல்ல சொத்து, பண வரவு, மன நிம்மதி, அமைதியான வாழ்க்கை, ஆரோக்கியம், பணியிடத்தில் மற்றும் சமூக வட்டத்தில் நல்ல மதிப்பு மரியாதை, கற்றறிவு, படித்தவராக இருப்பார், கண்ணியமானவராக இருப்பார். அதாவது மேஷ லக்னத்துக்கு லக்னத்தில் செவ்வாயும் 9ஆம் இடத்தில் குருவும், மேஷ லக்னத்துக்கு லக்னத்தில் செவ்வாயும் 4ஆம் இடத்தில் குருவும் இருந்தா, மேஷ லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்தில் 8ஆம் இடத்தில் செவ்வாயும் 12ஆம் இடத்தில் குருவும் இருந்தா, அல்லது மேஷ லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்தில் 8ஆம் இடத்தில் செவ்வாயும் 4ஆம் இடத்தில் குருவும் இருந்தா, அல்லது மேஷம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்தில் 10ஆம் இடத்தில் செவ்வாயும் 4ஆம் இடத்தில் குருவும் இருந்தா, அந்த ஜாதகருக்கு இப்படிப்பட்ட சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடிய லக்ஷ்மி யோகம் உண்டு. அறிவீர்களாக. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மறக்காமல் ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.